ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் வீடு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவனோட லெஃப்ட் ஐ வந்து பயங்கரமாக ஸ்வெல்லாகி இருந்துச்சு. அது வந்து இப்போ ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. சுருங்க அந்த கண்ணில் இருக்க டிஸ்சார்ஜ் எல்லாம் வெளியே வரும் போல். நேற்று லைக் இன்னைக்கு மார்னிங் 4 o'clock வந்து வாஷ்ரூம் போகிறதுக்காக என் பக்கத்தில் தான் படுத்திருப்பான். வாஷ்ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லாக அந்த காலர் ஃபுல்லாக பிளட்டு, அவனோட இந்த சைடு ஃபுல்லாக பிளட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ எடுத்து உடனே டாக்டருக்கு அனுப்புனப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு வந்து பிளட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு சில இதெல்லாம் சொன்னார், இதெல்லாம் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி. பிளட் ஃப்ளோ வந்து நின்றுச்சு. ஆனால் எனக்கு ஒரு பயத்தினால நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஏன்னா ஆல்ரெடியே வந்து இவன் 600 கிராம் தான் இருக்கான். இன்னும் பிளட்டெல்லாம் குறைய என்ன ஆவான்னு எனக்கு தெரியல. அந்த பயத்துலேயே தான் கூட்டிகிட்டு போனேன். ஓகே தான், இப்போதைக்கு ஓகே தான். இவனை கையில் வச்சுட்டு வந்து எனக்கு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது லிட்ரலாக. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் பிளட்டு வந்து பார்த்ததுமே ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அது மற்ற டாக்ஸ்க்கெல்லாம் எனக்கு இவ்வளோ நாள் தெரியல. இவன் குட்டியாக இருக்கவோ எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. லைக் ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் இப்படியே போயிட்டுருக்கா. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் நான் தவிச்சிட்ருக்கேன். 2.5 kg வந்தால் தான் சர்ஜரி பற்றி யோசிக்கவே முடியுமா. அது வரைக்கும் நான் இவனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், என்ன ப்ராசஸ் எதுவுமே தெரியல எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல.